Welcome to James Students Education. இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது 12th standard accountancy chapter 3 sum number 9. From the following balance sheet of Rajan and Devan who shared the profit and losses 2:1. Calculate interest on capital 6% per annum for the year ended 31st December 2018. Balance sheet as on 31st December 2018. Liabilities கொடுத்திருக்காங்க asset liabilities capital account Rajan 1 lakh Devan 80,000. Profit and loss appropriation 40,000, sundry assets 2,20,000 கொடுத்திருக்காங்க. On 1st April 2018, Rajan introduced additional capital of 40,000 and on 1st September 2018, Devan introduced rupees 30,000. Drawing of Rajan and Devan during the year were 20,000 and 10,000 respectively. Profit earned during the year was 70,000. Okay, இதான் அவங்க கொடுத்திருக்க information. நம்ம ஏற்கனவே 8th சம்ல சொன்ன மாதிரி தான் இங்க நமக்கு கொடுத்திருக்க கேபிட்டல்ன்றது க்ளோசிங் கேபிட்டல். ஏன்னா 31st டிசம்பர் 2018 கேபிட்டல் தானே கொடுத்திருக்காங்க. அப்ப இது க்ளோசிங் தானே. அப்ப இது என்ன கேபிட்டல் நமக்கு க்ளோசிங் கேபிட்டல். க்ளோசிங் கேபிட்டல் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ண மாட்டோம். அப்ப நமக்கு ஓப்பனிங் கேபிட்டல் வேணும். ஸோ முதல் ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எந்த ஃபார்மேட்ல கண்டுபிடிக்கணும்? நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்ல போட்டோம் இல்லையா, அதே ஃபார்மேட் தான். Incomplete records நம்ம என்ன ஃபார்மேட் போட்டோம்? க்ளோசிங் கேபிட்டல், ஆட் டிராயிங்ஸ், லெஸ் அடிஷனல் கேபிட்டல், லெஸ் ப்ராஃபிட் போட்டா நமக்கு என்ன கிடைச்சிரும்? ஓப்பனிங் கேபிட்டல் கிடைச்சிரும். அதே ஃபார்மேட் தான் நம்ம இங்கேயும் ஃபாலோ பண்ண போறோம். ஸோ அதுக்கான கால்குலேஷன் முதல் பண்ணலாம். ஸோ கால்குலேஷன் ஆஃப் ஓப்பனிங் கேபிட்டல், பர்டிகுலர்ஸ் ராஜன் அமௌண்ட் அண்ட் தேவன் அமௌண்ட். க்ளோசிங் கேபிட்டல் அமௌண்ட் வந்து எவ்வளவு? 1,80,000. இதோட டிராயிங்ஸ் ஆட் பண்ணணும். நமக்கு இங்க அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல டிராயிங்ஸ் கொடுத்திருக்காங்க. டிராயிங்ஸ் ஆஃப் ராஜன் அண்ட் தேவன் டியூரிங் த இயர் வர் 20,000 10,000 கொடுத்திருக்காங்க. அப்ப ராஜனுக்கு 20,000, தேவனுக்கு 10,000 ஆட் பண்ணா 1,20,000 90,000. லெஸ் அடிஷன், இங்க அடிஷனல் கேபிட்டல் இருக்கு, அப்ப நம்ம மைனஸ் பண்ண போறோம். லெஸ் அடிஷனல் கேபிட்டல். அடிஷனல் கேபிட்டல் ஃபார் ராஜன் வந்து 40,000 அண்ட் தேவன் வந்து 30,000. ஸோ ராஜனுக்கு 40,000, தேவனுக்கு 30,000 மைனஸ் பண்ணா 80,000 60,000. அடுத்து எதை மைனஸ் பண்ணணும்? ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணணும். ஸோ ப்ராஃபிட் சொல்லும்போது நீங்க பாருங்க, ப்ராஃபிட் ஏர்ன் டியூரிங் த இயர் இங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 70,000 கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண அமௌண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? ஒரு 40,000 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ஆல்ரெடி போயாச்சு. இந்த அமௌண்ட் நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணிடணும். ப்ராஃபிட் ஏர்ன் டியூரிங் த இயர் 70,000ல இருந்து, இந்த ப்ராஃபிட் ஏர்ன் டியூரிங் த இயர் 70,000ல இருந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண அமௌண்ட் என்ன பண்ணணும்? நம்ம மைனஸ் பண்ணணும். அப்ப 70,000ல 40,000 மைனஸ் பண்ணிட்டா ரிமைனிங் இருக்கிற அமௌண்ட் எவ்வளவு? 30,000. இந்த 30,000 தான் நம்ம இப்ப என்ன பண்ணணும்? அவங்களோட ரேஷியோல பிரிச்சு கொடுக்கணும். எந்த ரேஷியோ? 2:1. இந்த ரேஷியோல நம்ம அவங்களுக்கு ஷேர் பண்ணணும். அப்போ 30,000 இன்டு எப்படி இந்த 30,000 வந்தது? 70,000ல இருந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் இருக்கிற 40,000 என்ன பண்றோம்? நம்ம மைனஸ் பண்றோம். மைனஸ் பண்ணா ரிமைனிங் அமௌண்ட் தான் நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணணும். இப்போ 30,000 வருது. 30,000 2/3 ரேஷியோல பண்ணா 20,000. அப்போ ராஜனுக்கு 20,000, தேவனுக்கு 10,000. ஸோ இதை நம்ம மைனஸ் பண்ணோம்னா 80,000 20,000 மைனஸ் பண்ணா 60,000, 60ல 10 மைனஸ் பண்ணா 50,000. இதுதான் ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஆஃப் ராஜன். ராஜனோட ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளவு? 60,000. எவ்வளவு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்? கால்குலேட் இன்ட்ரெஸ்ட் 6% கொடுத்துருக்காங்க. அப்ப 6/100. 60,000 இன்டூ 6/100. 2 0க்கு 2 0 கட் பண்ணியாச்சு. 6 6 are 36. அப்ப அமௌண்ட் எவ்வளவு? 3,600. அடிஷனல் கேபிட்டலுக்கு கால்குலேட் பண்ணோம். ஸோ அடிஷனல் கேபிட்டல் பார்க்கலாம். 1st April ராஜன் இன்ட்ரடியூஸ் அடிஷனல் கேபிட்டல் ஆஃப் 40,000 சொல்லியிருக்காங்க. அப்போ 1st April இருந்து டிசம்பர், அவங்களோட இயர் எண்டிங் என்னது? டிசம்பர் தானே இங்க கொடுத்துருக்காங்க. அப்ப டிசம்பர் வரைக்கும் கால்குலேட் பண்ணணும். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். எத்தனை மந்த் வருது? 9 months. அடிஷனல் கேபிட்டல் ஃபார் 9 months. 40,000 இன்டூ 6/100 இன்டூ 9/12. ஸோ கேன்சல் பண்ணோம்னா 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணோம்னா 6ஐயும் 12ஐயும் கேன்சல் பண்ணோம்னா நமக்கு இங்க 2 வரும். ஸோ இங்க 2வையும் இந்த 400ஐயும் கேன்சல் பண்ணா நமக்கு 200 வரும். 200 into 9, 2 9s are 18. அப்ப 1,800. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 3,600யும் 1,800யும் ஆட் பண்ணா அமௌண்ட் எவ்வளவு வருது? 5,400. இதுதான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஆஃப் ராஜன், 5,400. அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஆஃப் தேவன். தேவனோட ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளவு? 50,000. ஓகேவா? அப்ப 50,000 into 6/100. 50,000 into 6/100 பண்ணோம்னா
ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணியாச்சு. 5 6 30, 3000. அடுத்து அடிஷனல் கேபிட்டல். தேவனோட அடிஷனல் கேபிட்டல் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்றோம்? on 1st September 2018 தேவன். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். இப்போ எத்தனை மந்த் வந்தது? 4 months நமக்கு வந்திருக்கும். அடிஷனல் கேபிட்டல் ஃபார் 4 months 30,000 into 6/100 into 4/12. ஸோ ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணலாம். 6 டேபிள் இது 1 time, 12 வந்து நமக்கு 2 times. 2 டேபிள் நம்ம 4 கேன்சல் பண்ணா அகைன் நமக்கு 2 வரும். 3 2s are 6, அப்போ 600. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 3600. அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஆஃப் ராஜன் வந்து 5400, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஆஃப் தேவன் வந்து 3600. அவ்வளவுதான் இந்த சம். தட்ஸ் இட். தேங்க்யூ.